ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் 2024. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இது எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா யூ காட் 95+ மார்க் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். என்னென்ன பாடத்தில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கண்டிப்பாக படிக்கணும். ஒன் வேர்ட்ஸ் 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 மார்க்ஸில் 10 to 12 மார்க்ஸுக்கு புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. 1 or 2 or 3 கொஷின்ஸ் மட்டும்தான் புக்குக்கு உள்ளேருந்து கேட்பாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு சான்சஸுக்கு. மித்தபடி ஒன் வேர்ட்ஸை நீங்கள் தரோலி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 12 மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்து 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிறது 5 மார்க். அது ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. அதுவுமே என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அதையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வர்றது நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு 95+ அப்படின்னு போட்டிருக்கேன், சென்டம் போடாமல். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி தரோலியாக போனீங்க அப்படின்னா யூ காட் 95 மார்க்ஸ் அபோவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்காக போடக்கூடிய வீடியோ இது. ஸோ 26, 27, 28, 29, கொஷின் நம்பர் 30, 31, 33, 38 and 40, 44 இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ். அடுத்து யூனிட் 2ல் 27, 28, 31, 35, 39, 40. ஸோ இந்த கம்மியான கொஷின்ஸ் தான். இதை மட்டுமே நீங்கள் தரோலி பண்ணாவே போதுமானது. அடுத்து யூனிட் 3ல் 24, 25, 26, 29, 36, 37, 39, 40, 41, 42, 43, 45 இந்த கொஷின்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால கொஷின்ஸ் சொன்னால் 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ நம்பர்ஸ் கொடுத்தா 2 குழந்தைங்களும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புக்கை கையில் வச்சுக்கிட்டு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் பென்னோ ஏதோ ஒரு பென்சிலோ பேனாவோ நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுட்டு அந்த கொஷின்ஸை மட்டும் நல்லா தரோ பண்ணுங்கள், போதுமானது. அடுத்து யூனிட் 4ல் பார்க்கலாம். யூனிட் 4 ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டு. அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது ஈஸியான கொஷின்ஸ், ஆல்ரெடி நீங்கள் படித்த கொஷின்ஸாக தான் இருக்கும். 22, 23, 24, 28, 30, 32, 33, 34, 35, 37, 40, 42 and 44 வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸை படிச்சுட்டு மறந்துடாதீங்க. ஒன் வேர்ட்ஸை ரொம்ப தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 5ல் 27, 30, 31, 33, 37, 38, 39, 40, 41 and 42 இதெல்லாம் யூனிட் 5ல் உள்ள முக்கியமான கொஷின்ஸு. அடுத்து யூனிட் 6 26, 29, 30, 37, 39, 40, 41, 43 and 52 இது எல்லாமே புக்குக்கு பின்னாடி உள்ள முக்கியமான கொஷின்ஸு. புக்குக்கு உள்ளேருந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 7 26, 27, 28, 32, 35, 36, 37, 39, 47, 40, 48, 49, 52, 63, 68, 69 இந்த யூனிட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான யூனிட்டும் கூட, ரொம்ப அதிகமாக கொஷின் கேட்கக்கூடிய யூனிட்டும் கூட. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 8ல் 32, 39, 45, 48, 49 மினிமம் கொஷின்ஸ் தான் அதில் கொடுத்துருக்கும். ஸோ இதை தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 9ல் 31, 33, 34,
36, 37, 39, 40. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஈஸியாக படிக்கக்கூடிய யூனிட்டு, அதிகமான கொஷின்ஸ் கேட்கக்கூடிய யூனிட்டு. ஸோ ஸ்டடி வெல் திஸ் கொஷின்ஸ் வெரி வெல். நெக்ஸ்ட் யூனிட் 10ல் 32, 34, 38, 39, 43, 44, 45, 54, 55. யூனிட் 10லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ ஸ்டடி வெல் திஸ் கொஷின்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 11ல் பார்க்கலாம். யூனிட் 11, 31, 32, 33, 42, 43, 44, 46, 50. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஐயூபக் நேம் எழுத தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அவங்களால கன்ஃபார்மாக 2 மார்க் கொஷின், கம்பல்சரி கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. யூ காட் 2 மார்க் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு யூனிட் 12, வெரி 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 ஸ்மால் யூனிட்டு. ஒரு 5 கொஷின்ஸ் தான் மொத்தமாக அதில் இருக்குது. ஒரு 7 கொஷின்ஸ். அது அந்த 5 கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டா ரொம்ப போதுமானதே. 16, 17, 19, 20, 21 கண்டிப்பாக இதுலேருந்து 2 கொஷின்ஸோ 1 கொஷின்ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்மால் யூனிட்டு, ஈஸியாக படிக்கக்கூடியது யூனிட்டு. நெக்ஸ்ட்டு யூனிட் 13, 31, 36, 39, 41, 42, 43, 44, 47 and 50. இந்த பாடத்தையுமே நல்லா நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 14, 31, 32, 35, 38, 40, 46, 47, 50. இந்த பாடத்தில் உள்ள எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் நேமிங் ரியாக்ஷன் நல்லா தரவு பண்ணி நிமோனிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. யூனிட் 15, 20, 21, 25, 26, 29, 30, 34, 36. யூனிட் 15 வெரி 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 ஈஸியான யூனிட்டு. ஈஸியாக மெமரி பண்ணக்கூடிய யூனிட்டு. ஜென்ரலானது நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக கதை அடிக்காமல் அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை ரிலேட்டடாக எழுதுங்க. பிஓடிசியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இதில் உள்ள எல்லா யூனிட்டையும் தரவு பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் 1 வேர்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக 95+ வாங்க முடியும். என்னால் இவ்வளோ படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள கொஷின்ஸை மட்டும், அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டு போங்க. உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஆக நல்ல மார்க்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு போகும்போது பதட்டம் இல்லாமல் நம்ம படித்த கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா படிச்சுட்டு 1க்கு 3 or 4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் நல்லா தூங்குங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கிக்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நைட்டு படித்தது இது வரைக்கும் படித்த ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. கொஷினை வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நல்லா யோசித்து எழுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்த எல்லாமே தானாகவே வரும். தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக நல்லா அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தெரியாத கொஷின்ஸை யோசித்து நிதானமாக எழுதுங்க. 70 மார்க்கு தான் எழுத போகிறீங்க. 3 hours உங்களுக்கு கொடுக்குறாங்க. போதுமான அளவு டைம் இருக்குது. ஸோ நல்லா யோசித்து எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நல்லா ரீட் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 வேர்ட்ஸை நல்லா ரீட் பண்ணி யோசித்து எழுதுங்க. தப்பாக எழுதிடாதீங்க. எந்த பக்கம் திரும்பாமல் யார் என்ன பண்ணுறன்னு பார்க்காதீங்க. உங்களோட பேப்பர், உங்களோட கை, உங்களோட ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு மட்டும் சொல்லலை, ஜென்ரல் அட்வைஸ் எல்லா எக்ஸாமுக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ காட் மினிமம் மார்க்ஸ். என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூம்மா.